அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் வழியா உங்களை மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கான நிகழ்ச்சியில நம்ம கேட்க போறது சிலப்பதிகார கதையிலிருந்து அடைக்கலக்காதை மற்றும் கொலைக்கலக்காதை. சிலப்பதிகார கதைகளை தொடர்ந்து முழுமையா கேட்கறதுக்கு தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மதுரையின் புறஞ்சேரியில் தங்கியிருந்த கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளுடன் நகருக்குள் நுழைய தயாராகுகிறார்கள். கோவலா கண்ணகி, இதோ மங்களமான மதுரை மாநகர். ஆனால் நீங்கள் இங்கே தங்குவது பாதுகாப்பல்ல என்று கூறி மாதரியை அழைத்து, மாதரி, உன் அடைக்கலத்தில் கண்ணகியை வைத்துக்கொள். இவள் கணவன் கோவலன் பொருளீட்டி வரும் வரை இவள் உன்னுடன் இருக்கட்டும் என்று கூற, அப்படியே ஆகட்டும் அடிகளே என்று மாதரி கூறுகிறாள். மாதரியின் வீட்டில் கண்ணகி தன் மெல்லிய கைகளால் முதல் முறையாக சமைக்கிறாள். கண்ணகி, உன் கண்கள் புகையினால் சிவந்திருக்கின்றன. அரண்மனை வீட்டில் இருந்த உன்னை இந்த சிறிய குடிலில் சமைக்க வைத்து விட்டேனே, என்னை மன்னிப்பாயா என்று கோவலன் கூறுகிறான். நாதனே, உங்கள் அன்பு இருக்கும் இடமே எனக்கு அரண்மனை என்கிறாள் கண்ணகி. நம்மிடம் பொருள் எதுவும் இல்லை. நம்மிடம் எஞ்சியிருக்கும் உன் கால் சிரம்புகளை ஒன்றை எனக்கு தா, அதை விற்று பொருள் கொண்டு வருகிறேன் என்று கோவலன் கூறுகிறான். சிலம்பை கலற்றி கொடுக்க மதுரை வீதியில் சிலம்போடு சென்ற கோவலன் அந்த பொற்கொல்லனை சந்திக்கிறான். ஐயா, சிறந்த பொற்கொல்லரை, விலை மதிப்பற்ற இந்த மாணிக்க பரல்கள் கொண்ட சிலம்பை வாங்கிக் கொள்ள முடியுமா என்று கேட்கிறான். ஆஹா, இது வல்ல வாய்ப்பு. அரசியின் சிலம்பை திருடிய எனக்கு இவன் ஒரு பலியாடாக கிடைத்து விட்டான் என்று யோசிக்கிறான் பொற்கொல்லன். உடனே, ஐயா, இது அரசி அணிய வேண்டிய சிலம்பு. நான் மன்னனிடம் கூறி பொன் பெற்று தருகிறேன். அதுவரை நீங்கள் இங்கேயே காத்திருங்கள் என்று கூறி கோவலனை காக்க வைத்துவிட்டு மன்னனிடம் செல்கிறான். மன்னா, தேவியின் சிலம்பை திருடிய கள்வன் அகப்பட்டான். இதோ என்னிடம் ஆதாரம் உள்ளது என்று கூறுகிறான் பொற்கொல்லன். மன்னன் அவசரமாக, அப்படியா, என் தேவியின் துயரம் தீர வேண்டும். காவலர்களே, பொற்கொல்லன் காட்டும் அந்த நபரிடம் சிலம்பு இருந்தால் அவனை அங்கேயே வெட்டி கொன்று சிலம்பை கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார் பாண்டிய மன்னன். மன்னனின் ஆணைப்படி காவலர்கள் கோவலனை சூழ்கிறார்கள். இவர் முகம் கல்வனை போல இல்லையே என்று ஒரு காவலன் கேட்க, முகம் பார்த்து கணிக்காதீர்கள் காவலரே, இவன் மந்திரவாதி, சிலம்பை திருடியவன். மன்னன் கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று கூறுகிறான் பொற்கொல்லன். வாள் வீசப்படுகிறது. விதி வென்றது. ஒரு தவறும் செய்யாத கோவலன் இரத்த வெள்ளத்தில் சரிந்தான். மதுரையின் நீதி தவற ஆரம்பித்தது. இனி என்ன ஆகும்? சிலப்பதிகார கதைகளை தொடர்ந்து கேளுங்க தாமரையின் குரல் வழியே. நன்றி, வணக்கம்.